நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். இஸ்ரேல் ஈரான் மோதல், இலங்கை தூதரகம் பாதுகாப்பு அறிவுறுத்தல். இன்று ஜூன் 13 அதிகாலை இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தொடர் தாக்குதல்களால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் இலங்கையர்களுக்கான பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. இலங்கை தூதரகத்தின் அறிவுறுத்தல்கள்: பயணத்தடை, விமான பயணம் பாதிக்கப்பட்டுள்ளதால் இஸ்ரேலுக்கு வரும் மற்றும் புறப்படும் இலங்கையர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை தங்கள் பயணங்களை தாமதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பாதுகாப்பு: இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து தங்களை பாதுகாக்க பாதுகாப்பான இடங்களுக்கு அருகிலேயே இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அவசர தேவைகள்: குடிநீர் மற்றும் உலர் உணவை எப்போதும் கையிருப்பில் வைத்திருக்குமாறு தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. தொடர்பு: தூதரக அதிகாரிகளை 24 மணி நேரமும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம். மோதலின் பின்னணி மற்றும் தாக்கம்: ஆபரேஷன் ரைசிங் லயன் என பெயரிடப்பட்ட இந்த இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள், ஏவுகணை தொழிற்சாலைகள் மற்றும் இராணுவ தலைமையகங்களை இலக்கு வைத்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்களில் ஈரானிய புரட்சிகர காவல்படையின் தலைவர் ஹொசைன் சலாமி மற்றும் இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் மொஹமட் பகேரி உள்ளிட்ட பல முக்கிய இராணுவ அதிகாரிகள் மற்றும் அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதலின் தீவிரத்தை அடுத்து இஸ்ரேல் தனது நாட்டில் அவசரகால நிலையை அறிவித்துள்ளதுடன் அனைத்து பாடசாலைகளையும் மூடியுள்ளது. ஈரான் இதற்கு பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச நிலைப்பாடுகள்: இலங்கை வெளியுறவு அமைச்சு இஸ்ரேல் மற்றும் ஈரானில் உள்ள இலங்கை தூதரகங்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் நிலைமை குறித்த தகவல்களை சேகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்துள்ளது. அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு எந்த வகையிலும் உதவவில்லை அல்லது தூண்டவில்லை என்று கூறியிருந்தாலும் சமீபத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அத்தியாவசியமற்ற அமெரிக்கர்களை வெளியேற்ற உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை நிறுத்துவதற்காகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் ஆரம்பம் மட்டுமே என்றும் தேவையான அளவுக்கு ஈரானை தாக்குவதே தனது திட்டம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் கொடூரமான தன்மையை ஈரானின் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அல் கமேனி விமர்சித்துள்ளார். தற்போது ஈரான் சுமார் 200 போர் விமானங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்ஷன் அணு ஆய்வகத்திற்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் உறுதிப்படுத்தப்பட்டாலும் அங்கு கதிரியக்க அளவு அதிகரிக்கவில்லை என்று சர்வதேச அணுசக்தி முகமை IAEA தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேல் முழுவதும் சைரன் எச்சரிக்கைகள் ஒலித்ததோடு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிவப்பு கோட்டை தாண்டிவிட்ட ஈரானுக்கு மிகப்பெரிய விலை கொடுக்க நேரிடும் என இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. ஈரானிய அரசு ஊடகமான IRNA நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளதாகவும் இது இஸ்ரேலின் தாக்குதலுக்கான தீவிர பதிலடி நடவடிக்கை என்றும் தெரிவித்துள்ளது. ஆனையிரவு உப்பிற்கு மீண்டும் ஆனையிரவு உப்பு என பெயர் மாற்றம். ஆனையிரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு ஆனையிரவு உப்பு என மீண்டும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் இந்த உப்பிற்கு ரஜ உப்பு என பெயரிடப்பட்டிருந்தமை தமிழ் மக்கள் மத்தியில் பரவலான அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த பெயர் மாற்றம் குறித்த மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீண்டகாலமாக ஆனையிரவு உப்பு என்றே அறியப்பட்டிருந்த ஒரு பொருளுக்கு திடீரென வேறு ஒரு பெயர் சூட்டப்பட்டமை அப்பிரதேச மக்களின் அடையாளம் மற்றும் கலாச்சாரத்துடன் பிணைந்திருந்த உணர்வுகளை பாதித்திருக்கலாம். தற்போது ஆனையிரவு உப்பு என மீள பெயரிடப்பட்டுள்ள இந்த உற்பத்தி முதற்கட்டமாக வடக்கு மாகாணத்தில் விநியோகிக்கப்படவுள்ளதாக அறிய முடிகிறது. இது அப்பிரதேச மக்களின் தேவைகளையும் உணர்வுகளையும் கருத்தில் கொண்ட ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. வெண்ணப்புவை ஹோட்டலில் பிரித்தானிய சுற்றுலா பயணி திடீர் மரணம். புத்தளம் வெண்ணப்புவை பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த 77 வயதுடைய பிரித்தானிய பிரஜை ஒருவர் நேற்று வியாழக்கிழமை ஜூன் 12 இரவு 9 மணியளவில் திடீரென உயிரிழந்துள்ளார். மே மாதம் 29ஆம் திகதி தனது மனைவியுடன் இலங்கை வந்திருந்த இந்த சுற்றுலா பயணி சுகையீனம் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். வெண்ணப்புவை போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் சிறைக்கு போதை மாத்திரைகளை கொண்டு சென்ற பெண் கைது. அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது கணவர் மற்றும் சகோதரனுக்கு போதை மாத்திரைகளை கொண்டு சென்றதாக கூறப்படும் 25 வயதுடைய பெண் ஒருவரை அனுராதபுரம் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் அனுராதபுரம் மகவிலச்சி பிரதேசத்தைச் சேர்ந்தவர். கைது செய்யப்பட்ட பெண்ணின் கணவரும் சகோதரரும் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த பெண் தனது கணவரையும் சகோதரனையும் சந்திப்பதற்காக உணவுப் பொதியுடன் அனுராதபுரம் சிறைச்சாலைக்குச் சென்றபோது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கணவனால் தீ வைத்து எரிக்கப்பட்ட மனைவி உயிரிழப்பு.
புத்தளம் சிலாபம் அம்பகதவில பிரதேசத்தைச் சேர்ந்த 39 வயதான 5 பிள்ளைகளின் தாய் ஒருவர் தனது கணவனால் தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் சிலாபம் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று புதன்கிழமை ஜூன் 11 இரவு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்த தகவல்கள். உயிரிழந்த பெண் ஒரு வர்த்தக வளாகத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். பணியிடத்தில் சக ஊழியருடன் மனைவிக்கு தகாத உறவு இருப்பதாக கணவர் சந்தேகப்பட்டுள்ளார். இந்த சந்தேகம் காரணமாக கணவன் மனைவி இடையே தினமும் தகராறு இருந்துள்ளது. கடந்த ஜூன் 6ஆம் திகதி இரவு 7:30 மணியளவில் வழக்கம்போல் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. சண்டை முற்றியதால் கோபமடைந்த கணவன் மனைவியை தீ வைத்து எரித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். படுகாயமடைந்த மனைவி பிரதேசவாசிகளின் உதவியுடன் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். தலைமறைவாகியிருந்த கணவனை செவ்வாய்க்கிழமை ஜூன் 10 போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட கணவன் சிலாபம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் ஜூன் 20ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சிலாபம் போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.